ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிரி, உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை வெளியே சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு மட்டும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று அவர்கள் மறைக்கின்ற அந்த விஷயமானது இனி தானாகவே வெளியே வரப்போகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் உன் சாயப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான ஒரு காரணமும் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பங்களும் மனவேதனைகளும் ஏராளம். இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய். என்னடா வாழ்க்கை இது என்று நினைத்து நீ தாங்க முடியாத அளவிற்கு வேதனையை சுமந்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்து உன்னுடைய துன்பங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் அன்றே உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அதைத்தான் இப்போது அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த போது உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் போனதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று மட்டும் நீ நினைக்கக்கூடாது. சில விஷயங்களில் சட்டென்று ஆவேசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும்போது அது யாருடைய உயிருக்கும் எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். அதனால் தான் சற்று பொறுமையாகவே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று, அதற்கு சரியான நேரம் காலம் வர வேண்டும் என்றும் காத்திருந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன் சாயப்பா பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. ஆனால் இப்போது இன்று ஒருவர் உனக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அல்லவா? அந்த மனிதர்கள் எப்படி மனம் மாறுவார்கள், அவர்களுடைய குணம் எப்படி மாறப்போகின்றது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இப்படித்தான் சில நேரங்களில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சட்டென்று ஒரு புரட்டு எடுத்து விடுகிறது. மனிதர்களின் மனநிலையே மாறிவிடுகின்றது. நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கிறதே என்று அவர்கள் நினைக்கின்ற அந்த நேரத்தில் உன் சாயப்பா அவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன என்று தெளிவுபடுத்த வேண்டியது இருந்தது. சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்து இந்த செய்தியை இப்போது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டுவிட முடியாது. உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்களுடைய இல்லத்தில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று வெளியில் அவ்வளவு எளிதாக எதுவும் தெரிவதில்லை. நீ சற்று சிந்தித்துப்பார். நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய குடும்ப விஷயங்களை எல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்து விடுகின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை எல்லாம் எல்லோருக்கும் புட்டு வைத்து விடுகின்றாய். இப்படி நீ சொல்லுவதால் தான் உன்னை பற்றிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு அதை கண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனுடைய உண்மை என்ன என்பதை புரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். என் செல்லமே, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உன் சாயப்பா உருவாக்கிவிட்டேன். நடப்பது எந்த விஷயமாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் மற்றவர்களிடத்தில் என்ன நடக்கிறது என்று கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டு முன்னிடத்தில் எதையும் சொல்லுவது கிடையாது. அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் செல்லமே, உனக்கு நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நீ அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளினால் வாழ்க்கையில் சில முன்னேற்றத்தை கண்டிருந்தார்கள். மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லி திரிந்தவர்கள் இப்போது சட்டென்று என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராகவே இவர்கள் மாறிவிட்டார்கள்.
அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தான் நினைத்தது எல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டார்கள் அல்லவா? எப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை என்று ஆகிவிட்டதோ அப்பொழுதே அவர்களின் மனதையும் பேசும் விதத்தையும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். தேவைக்காக பழகுபவர்கள் எல்லோருமே இப்படித்தானே இருப்பார்கள். இதே மாதிரியான சில விஷயங்களை மட்டும்தான் செய்வார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் நல்லாக பேசி சிரிப்பவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று நீ எடை போட்டு கொண்டிருந்தாய். இல்லை செல்லமே, அவர்களுடைய தேவை தீர்ந்ததும் உன்னை தூக்கி வெளியே வைத்து விட்டார்கள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். உன்னை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய். ஆனாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை மட்டுமே குறியாக கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தயங்குவார்கள். என் செல்லமே, இது நீ கண்கூடாக பல நேரங்களில் உனக்கு நான் காட்டி கொடுத்தும் இருக்கின்றேன், சுட்டி காட்டி இருக்கின்றேன். வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தம் இல்லாமல் போய்விடுவது எதற்காக என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் இதைத்தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த மனிதர்கள் என்பவர்கள் எப்போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னுடைய குணத்தையும் நிறத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி சுற்றி துன்பங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் இப்போது வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். யார் உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உனக்கு வழிகளை கொடுப்பது யார் என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு விட்டால் இந்த நொடி பொழுதே உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து இருப்பாய். ஆனால் அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளுவதற்கு உனக்கு பல நேரங்களில் தாமதம் ஏற்பட்டு விட்டது. இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளாமல் நீண்ட காலமாக இதை கிடப்பிலேயே போட்டதால் தான் இவ்வளவு பிரச்சனைகளை நீ சமாளித்து கொண்டிருந்தாய். என் செல்லமே, இப்போது உன்னுடைய துரோகி யார் என்றும் உனக்கு தெரிந்து விட்டது. அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன செய்தார்கள் என்றும் புரிந்து கொண்டாய். இதற்கு மேலும் விழிப்பாக இரு. அவர்களை சார்ந்து இருக்காதே. இனி எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நீ மட்டுமே எடு. அவர்களுக்கான இடத்தை நீ தனியாக ஒதுக்கி வைத்துவிடு. என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டுமானால் யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அவர்களை அங்கே வைத்துவிடு. அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடியது என்ன கிடைக்குமோ கிடைக்கக்கூடியது அதுவாகவே கிடைத்தே தீரும். அவர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு இப்போது வேதனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். கூடிய சீக்கிரமாகவே அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கான பலனை அனுபவித்துவிட்டு உன்னிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். நிச்சயமாக அது நடந்தே தீரும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது நிச்சயமாக பலிக்கும். என் சாயப்பா எனக்கு துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.